எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்தில் கட்டிக்காத்த மாநில உரிமைகளை ஸ்டாலின் முதல்வரானதும் விட்டுக் கொடுத்து விட்டார். அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஸ்டாலின் நிர்வாகத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பிரதான பிரச்சனைகளில் ஒன்றாக உள்ளது காவிரி. காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமையை மீட்பதில் அதிமுகவிற்கு பெரிய பங்கு உண்டு. அந்த வகையில் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த போது எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அரசு மேகதாது அணை கட்டாமல் இரும்பு கரம் கொண்டு தடுத்தார். ஆனால் விடியா திமுக கட்சியோ காங்கிரசுடன் கூட்டணியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டின் உரிமையை பறிகொடுத்து விட்டார். நீட் தேர்வில் விலக்கு பெற ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டே மறுபுறம் 7.5% உள் ஒதுக்கீட்டை பெற்று அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி நனவாக்கினார். ஆனால் ஸ்டாலினும் உதயநிதியும் ஒரே கையெழுத்தில் நீட் விலக்கு என்று புரடாவிட்டு ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கடந்த பிறகும் நீட் விலக்கு கிடைக்கும் என மக்களை ஏமாற்றுகிறார். தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாட்டின் போக்கி மின்மிகை மாநிலமாக எடப்பாடி கே பழனிசாமி கட்டமைத்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்த சில மாதங்களிலேயே 72,000 டன் நிலக்கரி தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதுடன் மின் தட்டுப்பாடு தலைவிரித்தாடி செய்தார் ஸ்டாலின். எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு பொங்கல் தொகுப்புடன் 2,500 ரூபாய் ரொக்க பரிசு மக்களுக்கு கிடைக்க உறுதி செய்தது. ஆனால் விடியா திமுக 1000 ரூபாய் தான் கொடுத்தது. அதுவும் பொங்கல் தொகுப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து விவசாயிகளின் உரிமையை மீட்டார் எடப்பாடி கே பழனிசாமி. NLC நிறுவனம் 6 இடங்களில் நிலக்கரி தோண்டி எடுக்க அனுமதி அளித்து விவசாய நிலங்கள் அழிவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் ஸ்டாலின். எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில் தமிழகத்தில் புதிதாக 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டன. ஆனால் கிடைத்த மருத்துவக் கல்லூரிகளை கூட கோட்டை விடும் அளவிற்கு நிர்வாகத்தை ஸ்டாலின் சீரழித்தார். 2011 இருந்து 2021 வரை அதிமுக ஆட்சியில் 10 புயல்கள் வீசின. அதில் 2017 ஓகி, 2018 கஜா, திட்லி, 2019 ஃபானி, 2020 ஆம்பன் புயல்கள் தமிழ்நாட்டை கடுமையாக தாக்கியது. இவற்றில் இருந்து தமிழ்நாட்டை மீட்டார் எடப்பாடி கே பழனிசாமி. ஆனால் மிக்ஸாம் புயல் ஆந்திராவுக்கு போனாலும் அதனால் பெய்த மழையை கூட சமாளிக்காமல் தோல்வியடைந்தது ஸ்டாலினின் சாதனையாக உள்ளது. அதிமுக ஆட்சி காலத்திலும் போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை இருந்தது. ஆனால் அவற்றை பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு கண்டு போக்குவரத்து தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை எடப்பாடி கே பழனிசாமி காப்பாற்றினார். பொங்கல் சமயத்தில் பொதுமக்களும் போக்குவரத்து தொழிலாளர்களும் வேதனைப்படும் அளவிற்கு நடந்தது ஸ்டாலினின் சீர்கேடான நிர்வாகம். செவிலியர்கள், ஆசிரியர்களின் போராட்டத்தை கண்ணியமாக நடத்தியதுடன் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில் சுமூக தீர்வு காணப்பட்டது. ஆனால் போராடிய செவிலியர்கள் மீது தாக்குதல், ஆசிரியர்கள் வீதியில் தள்ளி கொடுமைப்படுத்தியதுதான் ஸ்டாலினின் கொடுங்கோல் ஆட்சியின் சாதனை.